காட்ராஜ வீரப்பனாருடைய 74வது பிறந்தநாள். வீரப்பனாருடைய துணைவியார் முத்துலட்சுமி அம்மையார், வீரப்பனாருடைய ஆதரவாளர்கள் மற்றும் ரசிகர்கள் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு வீரப்பனாரின் 74வது பிறந்தநாளை கொண்டாடினார்கள். தொடர்ந்து இந்த வீடியோவின் சிறப்புகளை பார்ப்போம். பண்றான்னு சொன்னேன். என்னையா கேக் வச்சிருக்கீங்க யாரு? பழனிசாமி நீங்களும் வாங்கலாம். இந்த பக்கம் விளக்குக்கு நடுவில் போடு சாமி, சென்டரில்.
பிடிங்க பிடிங்க. ஓகே. தெரியுதுங்களா இல்லை எடுக்கிறீங்களா? வாங்க என்ன வருவாங்க. நாலஞ்சு டீ வச்சு சேர்த்து வச்சு கேக்குறீங்க. நல்லா சாப்பிடு. கொஞ்சம் அப்படியே கீரை வந்துடா. காலை வச்சு வந்து போடுவாங்க. அந்த பையில இருக்கிறத வந்து நாங்கள் நவந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போட்டுக்கு போடாதவங்க வச்சு போட்டுங்க போட்டாங்க இல்லையா? அவங்களே பாக்ஸ் வச்சுக்கிறாங்க ரெடி கேண்டில் பின்னாடி அவங்க பட்டு இருக்கேன் ஒருத்தம் கூட இல்லை வரவே பின்னாடி டீயா பத்துங்களா நான் சார் ஆனால் மார்க்கெட் இருக்கு.
இங்கே போயிடுவோம். ரெடிண்ணா. இப்போதான் ஓனி அனுப்பிடுவோம். ஐயவா எனக்கு சொல்லுவோம். எடுக்கிறீங்க என்ன ஃபோனில் ஒரு நிமிஷம். வீடியோ எடுத்துருங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா? இருங்க போகலாம். வர இது பின்னால் போயிரு. ஸ்ட்ரைட் ஃப்ரேம். நீ மட்டும் தெரியுற மாதிரி பின்னால் இருக்கு. வேணாம்பா, விசில் கை மட்டும் தட்டு. கை தட்டுப்பா, கை தட்டுப்பா. விசில் வேணா அம்மா வணக்கங்கம்மா. ஆமாம், நம்ம வீரப்பனாருக்கு வந்து இது எத்தனாவது பிறந்தநாள் கொண்டாடுறீங்க? அதாவது இவர் இறந்து இப்போ 20வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. இவர் இறந்து 20 வருஷமாக நான் வந்து பிறந்த நாளை வந்து வருஷம் விடாமல் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆரம்ப காலத்துலேருந்து இளைஞர்கள் வருவாங்க. நாங்கள் அவங்க வந்தாலும் வரலனாலும் நாங்கள் அந்த நாளை வந்து இந்த இடத்துல வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வருஷம் கூட யாரும் வராமலாம் நிற்கல, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது இன்னும் வருங்காலத்தில் இந்த பிறந்த நாளை இன்னும் சிறப்பாக செய்வோம். அதுக்கான சூழல் வந்து வரும்போது கண்டிப்பாக தமிழ் இளைஞர்கள் அது ஒரு முறைப்படுத்தி செய்வதற்கான இன்னும் வருங்காலத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்து இந்த பிறந்த நாளை வந்து நினைவு நாள் எப்படி முறையாக கடைப்பிடிக்கிறோமோ அது மாதிரி இதையும் கடைப்பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வருங்காலத்தில் நான் ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். 20 ஆண்டுகளாக அவர் ஒவ்வொரு வருடத்தின் பிறந்த நாளையும் நான் கொண்டாடிட்டு இருக்கேன். நான் அப்போ மலைவாழ் மக்கள் இயக்கம் நடத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல கபடி போட்டியெல்லாம் நடத்தி பரிசுலாம் கூட கொடுத்துருக்குறோம். ஆனால் அதுக்கான சூழலை அதன் பிறகு என்னால் எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சில பிரச்சனைகளால் கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது. கண்டிப்பாக இது வருங்காலத்தில் நல்லபடியாக செய்வோங்கிற நம்பிக்கையோடு இப்போ இங்கே வந்திருக்கின்ற எல்லா மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிற இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் நான் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் கணவருடைய சார்பாகவும் வந்த அத்தனை அந்த மாவீரனுடைய பிறந்த நாளை ஒரு நினைவாக வச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு கேக்கு வெட்டிட்டு போகிறத நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் வருங்காலத்தில் இது நல்லபடியாக எடுத்து செய்வாங்க. தமிழ் மக்கள் கண்டிப்பாக இதை மறக்காமல் இவரை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நம்பிக்கையோடு இந்த இடத்துல இந்த நேரத்தில் சொல்லி வந்த அத்தனை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவங்களுக்கும் எங்கள் குடும்பத்து சார்பாக முத்துலட்சுமி வீரப்பன் சார்பாக
நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் ஒவ்வொரு வருஷமும் இதை நல்லா முறைப்படுத்தி கடைப்பிடிக்க வேண்டும். அவருடைய பேரும் புகழும் என்றும் அழியாமல் நிற்க வேண்டும் என்பது உங்களுடைய மனதில் அவர் என்றுமே இருப்பார். அதே போல் இந்த இடத்துக்கு வந்து போனீங்களாவே கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு சீரும் சிறப்பும் அவங்களுடைய குடும்பத்தை முன்னேறுவதற்கும் அவர் அருள்பளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது அவருக்கு 74வது பிறந்த நாள். அதாவது 73 வருடம் முடிஞ்சு 74 அடி எடுத்து வைக்குது. 74வது பிறந்த நாள் இது. சரிங்கம்மா, இப்போ ஐயாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அரசிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணிமண்டபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கோரிக்கை எந்த அளவில் போயிட்டு இருக்கு? கோரிக்கை இதன் சமயமாக எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்கள் ஐயா தளபதியார் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பல டைம் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இன்னும் நாங்கள் குடும்பத்து சார்பாக நாங்கள் இன்னும் முதல்வரை அணுகலை. கண்டிப்பாக நாங்கள் போய் முதல்வரை ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்களை அணுகி அவர் முறையாக எங்களுக்கு ஒரு அனுமதி வழங்குவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியோடு குடும்பத்தோடு போய் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவருடைய தலைமையில் கண்டிப்பாக இதுக்கான அனுமதியை பெறுவோம் என்று நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் கோரிக்கிறேன். நன்றிங்க.